விஜய் அவர்கள் நடித்த எனக்கு மிகவும் பிடித்த 4வது படமாக நான் குறிப்பிடுவது துள்ளாத மனமும் துள்ளும் படமாகும். இப்படம் 1999ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்படத்தின் இசையும் எஸ்.ஏ. ராஜ்குமார் ஆகும். இன்றுவரை எனக்கு மிகவும் பிடித்த விஜய் படங்களில் இது முக்கியமான படம். இப்படத்தில் விஜய் அவர்கள் குட்டி என்ற கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக சிறப்பாக நடித்திருப்பார். இதில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை சிம்ரன் ருக்மணி என்ற கேரக்டரில் போட்டி போட்டு நடித்திருப்பார். ஏனென்றால் அந்த படத்தில் வரும் பாடல்கள் செமையாக இருக்கும். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். அதிலும் குறிப்பாக இன்னிசை பாடிவரும் இளம் காற்றுக்கு மற்றும் 20 கோடி நிலவுகள் சேர்ந்து பெண்மை ஆனதோ போன்ற பாடல்கள் இன்று வரை என்னுடைய ஃபேவரேட் விஜய் பட சாங்களில் ஒன்று. இந்த படம் தற்போது நிறைய காமெடி படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இயக்குனர் எழில் இயக்கத்தில் உருவானது. குறிப்பாக இயக்குனர் எழிலுக்கு இந்த படம் முதல் படமாக அமைந்தது. இந்த படம் ஹாலிவுட் நடிகர் நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின் அவர்கள் நடித்த படத்தின் கருவை கொண்டு உருவான படமாக இருந்தாலும் இப்படத்தினை மிக ஜனவரி ரஞ்சகமாக அனைத்து கமர்சியல் விஷயங்களையும் கலந்து குறிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து இப்படத்தை மற்றும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக விஜய்க்கு கொடுத்திருப்பார். இப்படத்தில் மணிவண்ணன் ஒரு நகைச்சுவையுடன் கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இவருடன் தாமு வையாபுரி ஆகியோர் நகைச்சுவை காட்சிகளில் கலக்கி இருப்பார்கள். குறிப்பாக இப்படம் 5 கோடிக்கு குறைவான பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு சூப்பர் குட் பிலிம்ஸ்க்கு 3 மடங்கு லாபத்தை காலத்தில் கொடுத்தது. தொடர்ச்சியாக விஜய் வைத்து வெள்ளி விழா படங்களை கொடுத்தது. விஜய்